அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். வெளிநாட்டில் இருந்து ஒவ்வொரு தாய் தகப்பனும் தன்னுடைய குழந்தைய கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் அவங்க செய்கிற சில செயல்பாடுகள் குழந்தைகளுடைய நலவுக்குன்னு நினச்சி செய்கிறது, அது கடைசியில் மிகப்பெரிய அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்தாக முடியுது இல்லையா? இப்போது ரீசெண்டாக இலங்கையில் நடந்த ஒரு விபத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு கண்டெய்னர் ரிவர்ஸ் பண்ணும்போது ஒரு கண்டெய்னர் ரிவர்ஸ் பண்ணுது. 2 பைக் இளைஞர்கள் ஓடி என்ன செய்கிறாங்க, வேகமாக வந்ததால் ஒருத்தர் இடுப்பால் ரெண்டா பிளக்கப்படுறாரு. இன்னொருத்தரோட தலை இல்லாமல் கண்டெய்னரில் பட்டு தலை போயிடுச்சு. இன்னொருத்தர் ரெண்டாவே பிளக்கப்பட்டுட்டார். 18-19 வயசு. இப்போ நான் ரவுதாவில் நிற்கிறேன். மந்தக்கா ரவுதாவில் பாபாவுடைய தங்கச்சி வீட்டுக்கு வந்தோம். இப்போ நான் தண்ணி பாட்டில் ஒன்று வேணும், தண்ணி இல்லைன்ட்டு என்ன செஞ்சேன், அந்த டிரைவருக்கு கால் பண்ணேன். அதுக்கப்புறம் அவருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போய் அப்போ ரூமில் போய் உட்கார்ந்த கொஞ்சம் நேரம். அப்போது ஒரு ஆந்திராக்கார டிரைவர் ஒருத்தர் இருக்கிறார். அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. இப்போ மனைவி நாட்டில் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, கொஞ்சம் அந்த மனநிலைமை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வீட்டில் அவங்க கிட்டத்தட்ட அதாவது பாபாவோட தங்கச்சியோடைய மகண்ட வீட்டில் கிட்டத்தட்ட அவர் 17 வருஷம் அந்த கதாமா அவங்க அந்த ஹவுஸ்மேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. ஆரம்ப காலத்தில் இவங்க வேலை பார்த்து சின்ன வயசுலேயே இளம் பருவத்தில் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் இவர் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து 2 பேருக்கும் பழக்கமாகி திருமணம் முடித்து பல வருட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்து, அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கிறான். அதுக்கப்புறமா நாட்டில் அவங்க அம்மா கிட்ட நல்லா வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் செஞ்சு 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, என்னையோ பைக் அது யமஹா என்னையோ ஒன்று சொன்னாங்க. நம்மளுக்கு பைக்கை பற்றின பெருசாக நாலேஜ் இல்லை. ஏதோ ஒரு பைக் ஒன்று சொன்னாங்க, யமஹா அந்த ரேஸ் பைக் தான், பெரிய பைக் ஒன்று. 2 பேரும் காசு போட்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு புள்ள, உள்ளவம் ஒரு புள்ளன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரே ஒரு புள்ள, அதுவும் பல காலம் பல வருடம் தவமிருந்து பெற்ற புள்ள, பைக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. கடைசியில் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்க அம்மா கூட திட்டிருக்காங்க, வாங்கி கொடுக்காத, இவன் 2-3 தடவை அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பைக்லேயே போய் நிறைய தடவை அடிபட்டிருக்கான் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறமா முதல்ல அவன் இப்போ கற்றுக்கட்டும் அப்படி இப்படின்னு அவங்க அம்மா கூட சொல்லியிருக்காங்க. 2-3 தடவை பைக்கை கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொண்டு போய் அடிச்சிருக்கிறான். பையனுக்கு கை வேற உடஞ்சிருக்குது, ஒரு தடவை கால் ஃப்ராக்சர் ஆகியிருக்குது. அப்போது சரி, அடுத்தவன் பைக்கெல்லாம் எடுத்து ஓடி கொண்டு போய் உடச்சி பிரச்சனை தானே. நம்மளா பைக் கொண்டு வாங்கி கொடுப்போம், நம்ம பிள்ளை. அடுத்தவன் பைக் எதுக்கு ஓடணும், நம்ம பைக் ஓடட்டும், உடஞ்சாலும் அது செஞ்சாலும் நம்ம பைக்கு பார்த்துக்கலாம். இந்த ஒரு சில நேரங்களில் நம்மளை அறியாமலே நம்மளுக்கு ஒரு திமிரு வரும், ஒரு ஆணவம் வரும். ஆனால் அது எந்த அளவு ஆபத்தானது அப்படின்றது இந்த மாதிரியான சூழலில் தான் தெரியும். கடைசியில் இவங்களா 2 பேரும் சேர்ந்து காசு போட்டு பைக்கை வாங்கி கொடுத்துட்டாங்க. பைக் வாங்கி கொடுத்து சரியாக 2.5 மாதத்தில் பையன் அந்த போஸ்ட் கம்பத்தில் எதில் கொண்டு போய் வேகமாக அடித்து தலையெல்லாம் வெடித்து இறந்துட்டான். அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு இவங்களுக்கு வேலை செய்ய முடியலை, ஒழுங்கான பேச மாட்டாங்க, பெருசாக அந்த யாருடைய முகம் கொடுத்து ஒரு பேதளிச்ச மாதிரி நிலைமைக்கு போய்த்தாங்களா. அதாவது புத்தி மழுங்கி போன மாதிரி அந்த அம்மா. இவர் மட்டும்தான் இவ்வளோ காலமாக இருந்து இங்கே உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்கள், சில நேரங்களில் நாம் அந்த ஈகோவில் எடுக்கிற முடிவு, நம்மளுடைய அந்த பந்தாவை காட்டணும், நம்மளுடைய பணத்துமுறை காட்டணும், இல்லை நம்மளும் கெத்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த அளவு முட்டாள்தனமாக முடியும். இதை இலங்கையில் நடந்த சம்பவம். அடுத்தது பாருங்கள், லொரியை எரிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், நம்ம மக்களுக்கிட்ட இருக்கிற அறிவு அவ்வளவுதான் இருக்குதானே, அது அவ்வளவுதான்.
ரிபர்ஸ் எடுக்கிறது, வண்டி ரிபர்ஸ் எடுக்கிறது சரி ஓகே, அதில் சில குறைபாடுகள் இருக்குது. ஒருத்தர் நின்று லைட் அடித்து காட்டி இருக்கணும். நம்மளுடைய நாட்டுடைய லைட்டிங் சிஸ்டம், போர் லைட்டிங் சிஸ்டம். இப்போ ஒரு தூரத்துலேருந்து சரி ஒரு வண்டி ரிவர்ஸ் எடுக்குதுன்னா அதுக்கு நம்ம இப்போ இந்த அரபு நாடுகள் எல்லாம் பாருங்கள், எங்கேயாவது தூரத்தில் ஏதாவது நின்னாலும் அழகாகவே தெரியும். ஏன்னா அவ்வளோ பிரைட்டான வெளிச்சம். நம்ம நாட்டை பொறுத்த வரையில் வெளிச்சங்கள் குறைவு இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்த வேகம் ஒரு கணக்கான வேகத்தில் வந்திருந்தாலும் ஓரளவுக்கு பிரேக் பிடிச்சிருக்கலாம், இல்லை அடிபட்டிருந்தாலும் கை காலை தான் உடஞ்சிருக்கும். ஆனால் இவங்களுடைய வந்த வேகம் எந்த அளவுக்கு இருக்கும்னா, ஒரு மனிதனுடைய உடல் ரெண்டாக அந்த என்ன பீத்து வீசப்படுறது அளவுக்குன்னா யோசிச்சு பாருங்கள் வேகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு. அது என்ன கண்டெய்னர் தானேங்க, கண்டெய்னரில் அந்த இருக்கக்கூடிய அந்த கம்பி அது பார் தானே, ஒரு இந்த மாதிரி ஒரு மொத்தத்தில் பார் தானே இருக்குது. சும்மா நார்மலாக ஒரு 100 ஸ்பீடில் போய் அடித்தாலும் இடுப்பு எலும்பு உடையுமே தவிர இடுப்பு ரெண்டாகாது இல்லையா? அப்போ எந்த அளவு வேகமாக இருந்திருக்கும். அந்த இப்படி மொத்தமான இப்படி ஒரு நைஃப், ஷார்ப்பான ஒரு நைஃபாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு கத்தியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பிறந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லலாம். இந்த சைஸில் இருக்கிற பார் அப்போ எந்த வேகத்தில் வந்து அடித்தா அதால் ரெண்டாக பிளக்க முடியும்? இறைவன் தான் பாதுகாக்கணும். இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. இந்த வீடியோ பார்க்குறது ஒரு சிலர் தான். ஷேர் பண்ணுங்க, யாராவது ஒருத்தரை குழந்தையாவது காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி அவசர முடிவுகள் எடுக்காதால் தாய் தந்தையர்கள் ஷேர் பண்ணுங்க, கவனமாக இருங்க. எல்லா வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும் அனைவருடைய குழந்தைகளை, அனைவரையும்.